அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் அப்துல் நாசர் கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது மேல ஒரு வீடியோவும் லிங்கும் போட்டிருக்கிறாங்க. அதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத எழுத்து மூலமாவே கேட்டிருக்கிறாங்க. நாகூர் தர்காவில் இவர்தான் அவுலியாவின் வாரிசு, எனக்கு மரணித்த பிறகு மீண்டும் உயிர் பெற்றியல ஆற்றல் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லி கொண்டு ஊரை ஏமாற்றி வருகிறார். அவர் கொஞ்சம் இன்னும் போட்டு பேசியிருக்கிறாரு. நம்ம கேள்வியை இன்னா போடல, சரியா? இவரை போன்ற ஏமாற்று பேர்வழிகள் உருவாவதற்கு காரணம் மக்களின் அலட்சிய போக்குதான் காரணமா அல்லது மார்க்க ஆலிம்களா? விளக்கம் தேவை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த இறந்து போனவர்களை அடக்கம் செய்து வைத்து கொண்டு மகான்கிற பேர்ல ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கி கொண்டு அங்க மக்கள் உண்டியல் போடுவதற்காக உண்டியலும் ஏற்பாடு செய்து கொண்டு அங்க பெரிய அற்புதம் நடக்குது, கராமத்து நடக்குது என்று காட்டுவதற்காக சில சித்து வேலைகளை என்ன செய்யறாங்க. அதாவது இப்படியெல்லாம் செய்யப்படுதுண்டா மக்களை கவர்வதற்காகவும் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்காகவும் சில சித்து விளையாட்டுகள் காட்டப்படுகிறது. எப்படியெல்லாம் சித்து விளையாட்டுகள் காட்டப்படுகிறது என்றால், எந்த தர்காக்களை எல்லாம் அதிகமாக மக்கள் கூட்டம் கூடுகிறதோ அங்க மக்களுக்கு பேய் விரட்டுவதற்காக பேய் விரட்டணும், இங்க பேய் விரட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மக்களிடத்துல இந்த பிற மதத்திலிருந்து வந்த நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. பேய், பிசாசு, பில்லி, சூனியம், செய்வின, ஏவல், இப்படியான நிறைய விஷயங்கள். அதுபோக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், இதுகளெல்லாம் போக்கப்படுங்கிற மாதிரியாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டு அது இங்கு நிறைவேற்றப்படுது என்று காட்டுவதற்காக சில சித்து விளையாட்டுகள் எப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, சில தர்காக்கள் என்ன செய்வாங்கன்னா, கூலிக்கு ஆள் கொடுத்து இந்த தலையை விரிச்சு போட்டு ஆடக்கூடிய பொம்பளைகளை, இந்த ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு பொம்பளைய கூலிக்கு மாரடிக்கிற பொம்பளை இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி இந்த பேய் ஆடுவதற்கு என்று என்ன செய்யறாங்கன்னா, கூலிக்காக பேய் ஆடக்கூடிய பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டு ஆடுறது, இந்த மாதிரியான ஆட்களை செட் பண்ணி வச்சு மக்கள் கூடக்கூடிய நேரம், அதாவது கிழமை இரவுன்னு சொல்லுவாங்க, திங்கக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை இரவுல என்ன செய்வாங்கன்னா, அந்த தர்கா தலங்கள்ல மக்கள் ஒரு காலத்துல கூடினார்கள். அந்த தர்கா தலங்கள்ல போய் அந்த கிழமை இரவுகளில் படுத்து கடந்துட்டு எந்திரிச்சு வரக்கூடிய மக்கள்லாம் அதிகமா இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, இந்த கூலிக்கு மாரடிக்கக்கூடிய பெண்களை விட்டு பேய் ஆடுற மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொல்லி ஆட விட்டு அந்த மக்கள் இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பயத்தை ஏற்படுத்தி, இந்த மாதிரியான நோய் நொடிகள் இது மாதிரிலாம் வறுமையானால், இந்த மாதிரியான உங்களுக்கு பிரச்சனை வறுமையானால் இங்க அங்க என்ன செஞ்சிடும், குணமாயிரும், இப்படியான ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதுபோக சில இடங்கள்ல இந்த ஏர்வாடி போன்ற இடங்கள்ல மனநல காப்பகம் அப்படிங்கிற மாதிரியாக ஒன்று ஏற்பாடு பண்ணி வைத்து கொண்டு அங்க அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்யணும் அவர்களுக்கு தெரியாதா இல்லையா, அவர்கள் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் இதெல்லாம் இங்க செய்வன செய்யப்பட்டிருக்கிறது, இங்க பில்லி வைக்கப்பட்டு இங்க இருக்கிறாங்க, இப்படியாக ஒரு பிம்பத்தை காட்டி என்ன செய்யறாங்கன்னா மக்களை ஏமாற்றி என்ன செய்யறாங்க, வயிறு வளர்க்குறாங்க. இப்படி பல இடங்கள்ல அந்த மாதிரி தான் நடக்குது. ஆனா உண்மை யதார்த்தம் அது கிடையாது. இது அவங்க சம்மதிப்பார்களே ஆனால், ஆய்வுக்கு உட்படுத்த அவர்கள் ரெடியாக இருப்பார்களே ஆனால், இது எல்லாம் போலி என்று நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியா நிரூபிச்சிடலாம். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாகூர் தர்கா தமிழகத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய, தமிழக தர்காக்களினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய நாகூர்ல அதிகமான மக்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து, கேரளா போன்ற வெளி மாநிலங்கள்ல இருந்து அதிகமான மக்கள், அவங்கள்ட்ட அந்த நம்பிக்கை அதிகமா இருக்கு. பேய், பிசாசு, பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த மக்களிடத்துல அதிகமா இருக்குது. அப்ப அந்த மக்கள் இங்க குழும்புற இந்த மாதிரியான இடங்கள்ல இப்படி மக்களை ஏமாத்துவதற்காகவும், இவருக்கு பெரிய அந்த அரங்கிருக்கக்கூடியவருக்கு பெரிய கராமத்து இருக்குது, பெரிய ஆற்றல் இருக்குது, அவர் அல்லாஹ்வுடைய ரொம்ப பெரிய நேசரு, இப்படியான ஒரு போலி பிம்பங்களை ஏற்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா, மக்களை ஏமாத்துவதற்காகத்தான், ஏமாத்தி உண்டியல் நிரப்புவதற்காகத்தான். உண்டியல் வருமானம் குறையக்கூடிய நேரத்துலதான் நம்மளை கடுமையாக எதிர்த்து பேசக்கூடியவர்களா ஆகிறாங்க. உண்டியல்ல வருமானம் போயிருது, உண்டியல் வருமானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதானம். அப்ப இந்த உண்டியல் வருமானத்திற்கு என்னவெல்லாம் நாடகம் ஆடுறாங்க அப்படின்ட்டா, பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்யறாங்க. அதாவது கூடி எடுக்கிறோங்கிற பேர்ல தேர் இழுக்கிறது, கொடியேத்தங்கிற பேர்ல பிற மதத்தவர்கள் காப்பு கட்டுறோங்கிற பேர்ல கட்டுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி கொடியேத்தங்கிற பேர்ல நடத்துறது. அது மாதிரி அவங்க மற்ற இடங்கள்ல விளக்குல எண்ணெய் ஊத்தி அந்த மாதிரி எண்ணெய் நக்குவாங்களா இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் விளக்குல எண்ணெய் ஊத்தி நக்குறது, அங்கேயும் மயிலிறகால அடி வாங்குற மாதிரி இங்கேயும் மயிலிறகால அடி வாங்குறது. அங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எல்லா தர்காக்கள்லையும் பிரபலமாக மக்கள் கூடக்கூடிய எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யுது, நடக்குது. அப்ப அதுல ஒரு காட்சியாக இந்த நாகூர் கந்தரி அன்னைக்கு அந்த ஒரு நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அதை வச்சு அதனுடைய நாங்க தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர் தான் நாங்க தான் காதல் ஒளியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி, நாங்க தான் எங்களுக்கு பெரிய நாங்க அந்த அவுளியாக்களுடைய பரம்பரைகளை வந்தாளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, அந்த மக்கள் இன்னமும் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம். அதுல ஒரு சித்து விளையாட்டாகத்தான் அந்த என்ன செய்யுதுண்டா, இந்த ஒரு ரூமுக்குள்ள போறாரு, போய் என்னமோ செய்யறாரு, அதோட மொத்தா போற மாதிரி கிடக்குறாரு. மௌத்தா போய் கிடக்கிறவர் கையை கட்டிக்கிட்டு கிடக்குறாரு, இவன் கையை அலமலக்க தூக்கிட்டு வராங்க.
தூக்கி அதை ஒரு சகோதரோட போடுறாரு, தூக்கிட்டு ஒரு டம்முன்னு கீழே போட்டாங்கன்னா என்ன செஞ்சு ஜோலி முடிஞ்சு போயிடும். அவர் உண்மையிலேயே மௌத்தா போய் உயிரில் வராருன்னா சர்டிபிகேட் வாங்கணும். இவர் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு டாக்டர் அனுமதிப்பாங்களா? ஜிஹெச் ராமநாதபுரம் இதெல்லாம் ராமநாதபுரம் நம்ம ஏரியாவில் ராமநாதபுரம் அந்த மற்ற அந்த நாகை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜிஹெச்ல இருக்கக்கூடிய அந்த மார்ச்சுவரில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ரெடி பண்றதுக்கு ஒத்துக்குருவாங்களா? உண்மையில மௌத்தா போயிட்டாருண்டு. அப்ப இதெல்லாம் போலியாக மக்களை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துவதற்காக, மக்களை நம்ப வைப்பதற்காக இப்படியான சித்து விளையாட்டுகள் என்ன செய்யறாங்க, செஞ்சு மக்களை ஏமாத்துறாங்க. இதுக்கு சில உலமாக்கள், இதை வச்சு வயிறு வளர்க்கக்கூடிய சில உலமாக்கள் என்ன செய்யறாங்க, ஒத்து ஊதுறாங்க. மக்களுடைய அறியாமையும் இதுல பிரதான காரணம், சில போலி உலமாக்களும் இதுக்கு காரணம். அதே மாதிரி நாகூர் கனிபா இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் என்ன செஞ்சாருன்னா நாகூர் கனிபாட்டை எழுதி கொடுத்து இதெல்லாம் பாட்டா படிக்க சொன்னாங்க. அவர் தான் இந்த மாதிரியான நிறைய சிறுக்கான பாடல்கள், இந்த நாகூரை பத்தி பாடின பாடல்கள்ல நிறைய பாடல்கள் என்ன செஞ்சிருக்காரு, இந்த மாதிரியான சிறுக்கான வரிகள் உள்ள, சிறுக்கான அந்த அர்த்தங்கள் உள்ள, அந்த மாதிரி அந்த கராமாத்து நடக்குது, இந்த கராமாத்து நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சாரு, அவர் பாட்டுங்கிற பேர்ல விட்டுட்டு போயிட்டாரு. அதுபோக அந்த மக்களை வழிகெடுப்பதற்காக, ஏமாத்துவதற்காக இந்த மாதிரி பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய கலாச்சாரங்களை எல்லாம் என்ன செய்யுது, இங்க நடைபெற்று அனாச்சாரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கு பெரும் ஆதரவு கிடையாது. அவங்களாம் ஏகத்துவத்தை விளங்கி என்ன செஞ்சிட்டாங்க, அதுல இருந்து விலகிட்டார்கள், அதை விட்டு ஒதுங்கி விட்டார்கள். ஆனாலும் வெளி மாநிலங்கள் அந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க, இதுல இருக்கிறாங்க. அதுபோக இந்த சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தர்காவை வணங்கக்கூடிய, இறந்து போனவர்களை வணங்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இதற்கு பெரும் ஆதரவா இருக்குது. அதுபோக கேரளா போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான நம்பிக்கைகள்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மக்களால் தான் கூட்டம் கூடப்படுகிறது. இவர்களை ஏமாத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியல. இது பெரிய அற்புதம் மாதிரி, பெரிய கராமத்து மாதிரி, இது உண்மை மாதிரி இப்படி என்ன செய்யறாங்க, மக்கள் நம்ப வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் என்ன செய்யும், சத்தியம் மேலோங்கும். இதெல்லாம் போலி பொய்கள் என்பது மீண்டும் அமலமாகும். இதெல்லாம் ஒரு பரிசோதனைக்கு நிற்காது, ஒரு பரிசோதனைக்கு என்ன செய்யாது, இதெல்லாம் நிற்காது என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும்.